இறால் கொழுக்கட்டை தேவையான சாமான்கள்: அரிசி, இறால், துருவிய தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய். அரிசியை அடுப்பில் சட்டியை வச்சு வறுத்துக்கணும். இங்கே வறுத்துக்கிறேன். அரிசியை வறுக்கிறேன். அடுப்பில் சட்டியை வச்சு அடுப்பில் வறுக்கிறேன். ஒரு கப் இறாலுக்கு அரைப்படி அரிசி. அரிசி வறுத்து விட்டது. அரிசி நல்லா சிகப்பாக வறுத்த பிறகு இதை ஒரு எண்ணத்தில் கொட்டி வச்சுக்கணும். இது காஞ்ச மிளகா, 2 துண்டு லவங்கப்பட்டை, கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம். இது இறாலை அவிச்சிட்டேன். அரிசி வறுத்துட்டேன், இறாலை அவிச்சிட்டேன். வெங்காயத்தை அறுத்தாச்சு, இறாலை அவிச்சாச்சு. இந்த பட்டை, இந்த லவங்கப்பட்டை, இந்த சோம்பு, இந்த பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 3ஐயும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடணும். அரைச்சி அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு, அதுக்கு பிறகு இந்த அவிச்ச இறால் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸி ஜார்லேயே பொடி பண்ணி அது தனியாக வச்சுக்கினேன். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். மிக்ஸி ஜாரில் இறால் மசாலா எல்லாம் பொடி பண்ணியாச்சு. இல்லை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த இறால் மசாலா இதில் போட்டு தட்டிக்கணும். அதுக்கு இடையில் மிக்ஸி ஜாரில் அரிசி பொடியாக கேட்குறேன். இந்த வறுத்த அரிசியை பொடி பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக போட்டுங்க. வெங்காயம் வதங்கி வரணும். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதிகம் காரம் வேணுங்கிறதுங்க மிளகா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வெந்து வரும்போது நம்ம வச்சுருந்த கலவையத்துக்கே அதில் போட்டுனேன். மசாலா கலவையை இறால், இது இறால், சோம்பு, பட்டை கிராம்பு, இதெல்லாம் ஒன்றாவே பொடி பண்ணிட்டேன். முதல்ல மசாலாவை அரைச்சிக்கணும். தண்ணி போட்டு கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு இந்த இறாலை தூக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன்.
கொஞ்சம் வெந்து வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா வெந்து வந்து இறக்குற டைமில் இந்த தேங்காய் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தேங்காய் தூக்கி அதில் போட்டுக்கணும். போட்டு கிண்டி விட்டு இறக்கிடணும். தேங்காய் போடுறேன். திருவி வச்சுருந்த தேங்காய் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். மதியான டைமில், சாயந்தரம் டைமில், டீ டயத்தில் சாப்பிட சூப்பராக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டங்க. இந்த அரிசியை பொடி பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அடுப்பில். இதெல்லாம் வந்துடுச்சு. நல்லா மிக்ஸியில் அரைச்சி வந்தாச்சு. இந்த குறப்பாக அரைச்சிக்கிறேன். அரைச்சி அதிலே கொட்டிடணும். இறக்கி வச்சிடறேன். நல்லா மாவில் போட்டு இந்த கலவையை போட்டு கலந்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஏனத்தில் தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு இது மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். உப்பு தண்ணியை ஊற்றி நல்லா மாவை கிண்டிக்கலாம். நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி கிண்டிங்க. கொஞ்ச நேரம் கிண்டி வைக்கணும். அது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கையால் கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு அவிச்சிடணும். சாப்பிட்றதுக்கு காரமாகவும் ஒரு ராலி டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துங்க, இந்த மாதிரி வந்துருச்சா தண்ணியாக கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஊறினா சரியாயிடும். இதை அப்படியே பிடிச்சி இட்லி செட்டில் வைக்க போகிறேன். பாருங்கள், இட்லி சட்டி அடுப்பில் வச்சு நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கணும். எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. எந்த பிறகு பார்க்கலாம்.